தேவனுடைய பிரசனத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால நம்ம எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னா, கல்லறையை பத்தி படிக்க போறோம். கல்லறைனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும்னா, எல்லாத்துக்கும் தெரியும் கல்லறைனா என்ன அப்படின்னு சொல்லி. அது ஒரு இடம். அந்த இடத்துக்குள்ள மோஸ்ட்லி அது என்ன செய்யும்னா, அண்டர் கிரவுண்ட்ல இருக்கும். அதுக்குள்ளதான் டெட் பாடிஸ உள்ள வைக்கிறது. டெட் பாடிஸ் உள்ள வைக்கிறதுனா, இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையில்லாத அழுகி நார போற ஒரு விஷயத்த நம்ம நினைச்ச போறோம்னா உள்ள வைக்க போறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, அது நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இது என்ன அப்படின்னு சொன்னா, பழைய காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு கல்லை வெட்டி அதுக்குள்ள வச்சிருந்தாங்க. கல்லறை பெரிய பெரிய மலைகள்ல குடைஞ்சு உள்ளுக்குள்ள வச்சிருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய இது கட்டுவாங்க. பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட்ல ஒண்ணு இருக்கு பாத்தீங்கன்னா, அதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். அது ஒரு கல்லறை. பெரிய பெரிய மானுமெண்ட்ஸ கட்டுவாங்க. ஒரே கல்லுல கட்டின கல்லறையில இதுவும் ஒண்ணு. இன்னும் தாஜ்மஹால் போல கல்லறைகளை கட்டியிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டா, தன்னுடைய பெயர் நிலைக்கும்படியாக அங்க கல்லறைகள் எழுப்பப்படுது. செத்ததுக்கு அப்புறம் தன்னுடைய பெயர் நிலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுப்பப்படுது. இத வேதம் எப்படி சொல்லுதுன்னா, அது கல்லறை மட்டும் பேசுறது இல்ல. மரித்த உங்களை வைக்கிற இடத்துக்கு பேரு பாதாளம், குழி, இருட்டு அப்படின்னு நிறைய விஷயத்த வச்சு வேதம் அங்க பேசுது. இந்த கல்லறையாவே வேதம் நினைச்சிருந்ததுலாம் சொல்றது இல்ல. அத ஒரு தற்காலிகமான தூங்குற இடமா தான் வேதம் நினைச்சது அங்க பேசுது. கல்லறையில நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த கல்லறையில இங்க இருக்கக்கூடாது, செத்ததுக்கு அப்புறம் அங்க போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. ஆபிரகாம் எதிர்பார்த்தாரு, ஈசாக்கு, ரெபேக்கா, யாக்கோபு, யோசேப்பு. இன்னைக்கு புதைச்சிட்டீங்கப்பா, பரவாயில்ல, நீ எலும்புகளையாவது எடுத்துக்கொண்டு போய் அங்க வச்சிருங்க. இப்போ கல்லறைங்கிறது இவர்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு குடும்பமாக அங்க தங்கி இருக்கிறது. அப்ப குடும்பம்னா அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. ஒருவேளை அவங்க என்ன நம்பிக்கையில இருந்தாங்க தெரியல. உயிர்த்தெழு நாட்கள்ல ஒரே இடத்துல இருந்து எல்லாம் இருந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க விருப்பப்படுறாங்களா இன்னும் அங்க தெரியல. அப்போ கல்லறைகள்ல பல விதங்கள் இருக்குது. இன்னும் எகிப்திய கல்லறை பாத்தீங்கன்னு சொன்னா, பேர் நிலைநாட்டுறதுக்கு மட்டும் இல்ல. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கைக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணு ஆபரணங்களை உள்ள வச்சு அனுப்பிச்சு விடுவாங்க. இன்னும் ஒருத்தர் அதிகமா போய் அவர் யூஸ் பண்ண எல்லா பொருளையும் வச்சு அனுப்புறாங்க. இன்னும் அதிகமா போய் ஒரு பெரிய கல்லறை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல பார்த்தா அவர் யூஸ் பண்ண அவர் கூட இந்த சோல்ஜர்ஸ் முதற்கொண்டு உள்ள வச்சு புதைச்சு அனுப்பிச்சிட்டாங்க. குதிரை, அந்த ரதம், அவருடைய பொருள், வாள் எல்லாத்தையும் போட்டு புதைச்சு அனுப்பிச்சுறாங்க, புதைக்கிறாங்க. கேட்டா அவர் இங்கிருந்து அடுத்த உலகத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. நமக்கு நல்லா தெரியும், கல்லறைக்குள்ள போறவன் இங்கிருந்து ஒண்ணுமே எடுத்துட்டு போறது இல்ல. ஒரே ஒரு விஷயம் தான், அவனுடைய குணத்தை மாத்திரம் தான் எடுத்துட்டு போறான். தன்னுடைய குணத்தை சரியாக வச்சிருந்தா அதை மாத்திரம் தான் கல்லறைக்கு போறவன் எடுத்துட்டு போக முடியும். வேற எதையும் எடுத்துட்டு போக முடியாது. சொந்த உருவத்தையோ இல்ல முடியையோ எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. அப்போ கல்லறைகள் தன்னுடைய பெயர்களை நிலைநிறுத்துவதற்காக கட்டப்படுதா? அப்போ பேர் நிலையத்திற்கு கட்டப்படுறது அப்படின்னு சொல்லி பார்த்தா வேதத்துல அப்படி கல்லறைகள் இருக்குது. இன்னும் யூதருடைய பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பெரிய பெரிய முற்பிதாக்களுக்கு கல்லறைகளை பெயர் வெட்டி அங்க பத்திரமா வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு கல்லறை ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. ஆனா நம்ம இன்னைக்கு படிக்க போறது என்ன அப்படின்னு சொன்னா, 2 கல்லறை பத்தி படிக்க போறோம். அந்த 2 கல்லறையும் அவங்க சாகிறதுக்கு முன்னாடி வெட்டின ஒரு கல்லறை. யாராவது பேர் சொல்ல முடியுமா 2 கல்லறை பேரும்? யார் யாருக்கு சாகிறதுக்கு முன்னாடி வெட்டின கல்லறை அப்படின்னு சொல்லி?
ஒண்ணு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இயேசு கிறிஸ்துடைய கல்லறை. அவர் சாகிறதுக்கு முன்னாடி வெட்டி போட்டுச்சு. ஆனா அது அவருடைய கல்லறை இல்ல. இன்னொன்னு யாரு அப்படின்னு சொன்னா 2 சாமுவேல் புஸ்தகம் 18 அதிகாரம் 18வது வசனம். 2 சாமுவேல் 18:18 வாசிக்கிறீங்களா? அப்சலோம் உயிரோடே இருக்கையில் என் பேரை நினைக்கும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பேரை தரித்தான். அது இந்நாள் வரைக்கும் அப்சலோமின் அடையாளம் என்று சொல்லப்படும். அது ஒரு தூண் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்படுது. நீங்க இப்ப எல்லாம் பாக்குறீங்கல்ல, அதுதான் அப்சலோம் கல்லறைன்னு சொல்லி தோண்டி எடுக்கப்பட்ட ஒரு கல்லறை. இந்த கல்லறை அவன் எதுக்காக கட்டுறான் அப்படின்னு சொன்னா, தனக்கு பெயர் உண்டாகும்படியாக அந்த கல்லறைய கட்டுறான். உனக்கு பிள்ளைங்க இல்ல, அதனால அந்த கல்லறையை பெருசா கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இப்போ பேர் உண்டாகிறதுக்கு கல்லறை கட்டினதுல இவன் ஒரு ஆளு. இன்னொன்னு, இவன் தன் சாகிறதுக்கு முன்னாடியே தனக்கு கல்லறைய அங்க கட்டி வச்சு. இவன் மட்டும்தான் அப்படின்னா, அது பெரிய பெரிய பணக்காரங்கள்ல அது ஒரு பெரிய வழக்கம். சாகிறதுக்கு முன்னாடியே தங்களுக்கு கல்லறையை கட்டி வைக்கிறது. அப்ப ராஜாக்கள்லாம் கட்டி வச்சாங்களா அப்படின்னா இல்ல. அவன் தகப்பனுக்கு கட்டியிருப்பாங்க கல்லறை. தன் தகப்பனுடைய கல்லறையிலே சேர்க்கப்பட்டான். அப்புறம் என்ன அர்த்தம்னா, கல்லறைக்கு ஏற்கனவே கட்டி இருக்கும், அதுல இவங்க கொண்டு வச்சிருவாங்க. அப்போ அன்னைக்கு கல்லறையில தன் தகப்பனுடைய கல்லறையில போய் சேர்ந்து தகப்பனோட போய் சேர்றது அப்படிங்கிறது அன்னைக்கு இருந்த ஒரு செத்ததுக்கு அப்புறம் கிடைக்கிறது ஒரு பெரிய மரியாதை. அப்படிப்பட்ட மரியாதை தான் இவனுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய கல்லறையை கட்டினான். அவன் சாகிறதுக்கு முன்னாடி அது ஒரு அடையாளமாக இருக்கட்டும் அப்படின்னு. சின்னதா கட்டினா தெரியாம போயிடும் சொல்லி பெருசா அவரு அங்க கட்டுறாரு. அந்த கல்லறையுடைய உயரம் பாத்தீங்கன்னா 20 அடிக்கு மேல இருக்கு. கல்லறை உயரமா நல்லா கட்டி இருக்கு. இன்னும் அந்த கல்லறை பாத்தீங்கன்னா ஒரே கல்லுல செதுக்கப்பட்ட அந்த கல்லறை. மேல கோனிக்கல் ஷேப்ல ஒரு உருவத்தை வச்சு ஒரு ஷேப் வச்சு அவரு கட்டியிருக்காரு. மேல கோனிக்கல் ஷேப்லயும் ரவுண்ட் ஷேப்லயும் கீழே ஸ்கொயர் ஷேப்லயும் அப்படி அழகா அந்த மானுமெண்ட்டை அவரு கட்டி முடிச்சிருக்காரு. இது இவர் தனக்காக ஏற்படுத்தின ஒரு பெரிய பில்லர் அப்படின்னு சொல்லியும் தூண் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது, கல்லறைன்னு சொல்லியும் சொல்லப்படுது. இதுல பெரிய ஆராய்ச்சிக்கான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இது ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு அப்சலோம் கல்லறைன்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அதுல பேர் இருக்குது அப்சலோம் கல்லறைன்னு அத சொல்றாங்க. ஆனா அது கட்டப்பட்ட நேரம் பாத்தீங்கன்னா 1000 வருஷம் அப்சலோமுக்கு அப்புறம் கட்டப்பட்ட ஒரு கல்லறை. அப்சலோம் இறந்து 1000 வருஷத்துக்கு அப்புறம் கட்டப்பட்ட இது. அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்த்தாங்கன்னு சொன்னா, அவங்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் சொல்ற விஷயம் அது 1000 வருஷத்துக்கு அப்புறம் கட்டப்பட்ட ஒரு கல்லறை. அப்ப யார் அதுக்கு பேர் வச்சது அப்சலோம் கல்லறைன்னு சொல்லி பேர் வச்சாங்கன்னு சொல்லி தெரியல. இன்னும் அத சொல்றாங்க அகிரிப்பா ராஜா அவருடைய 1ஆம் அகிரிப்பா ராஜாவுடைய கல்லறை அப்படின்னு சொல்லியும் அங்க சொல்லப்படுது. யாருன்னா அந்த ஏரோது மன்னனுடைய பேரன் அவருடைய கல்லறைன்னு சொல்லப்படுது. அப்ப இந்த கல்லறை அப்சலோம் கல்லறை தானா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி அங்க வருது. ஒரு சில இடத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அவர் கட்டினதுக்கு அப்புறம் இவர் அதை ஆல்டர் பண்ணி கட்டி இவருடைய கல்லறையை வச்சாங்க அப்படின்னு சொல்லியும் அங்க சொல்லப்படுது. இல்ல அப்படின்னா இவருடைய கல்லறை வச்சு அவருடைய பேரை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏதோ ஒரு பேர் வருது. ஆனா அப்சலோம் தான் நினைச்ச அந்த பேரை அங்க நிறுத்த முடியல. எனக்கு பின்னாடி எனக்கு பிள்ளைங்கள் இல்ல, என் பேர் நிலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய கல்லறை நிப்பாட்டுற ஒரு தூணை நிப்பாட்டுறேன்னு சொல்லி நிப்பாட்டினா அவன் பேரு இப்ப அங்க நினைக்கல. அது யாருடைய இது அப்படின்னு சொல்லி தெரியாத அளவுக்கு அங்க இருக்கு. இப்போ ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னும் ஒரு சிலர் என்ன செய்றாங்கன்னா, இந்த கல்லறை இப்ப வேற மாதிரி அது நினைவு கூறப்படுது. நிறைய ஒரு சில நூற்றாண்டுகளா என்ன செய்றாங்கன்னா, இது ஒரு கீழ்ப்படியாமைக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி அங்க வைக்கிறாங்க.
அதாவது முஸ்லிம், கிறிஸ்தவங்க, யூதர்கள் இந்த 3 கூட்டத்தாரும் அங்க போகும்போது அந்த கல்லத்துக்கு எறிகிறாங்களாம். அந்த கல்லர் மேல ஏன் கல்லத்துக்கு எறிகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, பெற்றோரை மதிக்காத பிள்ளைகளுடைய நிலைமை அப்படின்னு சொல்லி அங்க எறிகிறாங்க மக்கள். பெற்றோரை மதிக்காத பிள்ளைகளுடைய நிலைமை அப்படின்னு சொல்லி. இப்போ எப்படி நினைவு கூறப்படுது அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சது என்னன்னா, ராஜ்யத்தை பிடிச்சிருவோம், ராஜாவுக்கு மேல பெருசா ஒரு ராஜ்யத்தை கட்ட போறோம், கட்டினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு பேர் சொல்றதுக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லி நினைச்சான். ஆனா இப்போ அது எப்படி போகுது அப்படின்னா, கீழ்ப்படியாமைக்கான ஒரு இடமாக இவன் தாவீது ராஜாவுடைய பிள்ளை, அடுத்த ராஜ்யத்துல உட்கார வேண்டிய ஒருத்தன். எப்போ உட்கார்ந்துருக்கணும்? ராஜா செத்ததுக்கு பிறகு உட்கார்ந்துருக்கணும். ஆனா இவன் ராஜா இருக்கும் போதே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். தனக்கு போட்டியா இருக்கக்கூடிய இன்னொரு ராஜாவை, அதாவது இளவரசனை கொண்டு போடுறான். யோபு வச்சு அங்க ஒரு சமரசம் ஏற்படுத்தப்பட்டு திரும்ப ராஜா கூட சேர்றான். மறுபடியும் அவன் புரட்சியை ஆரம்பிக்கிறான், ராஜாவுக்கு விரோதமா போறான். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிதான் இவனே ராஜாவை இருந்திருக்கலாம். ஆனா அவன் அதை செய்யல. புரட்சி மட்டும் பண்ணல, தன்னுடைய தகப்பனையும் கொல்ல நினைக்கிறான். கொள்றதுக்கான எல்லா முயற்சியும் செய்யறான். கடைசியில செத்து போயிறான். அவன் அந்த செத்து போனதுக்கு அப்புறம் இந்த கல்றையில வைக்கப்பட்டானா வைக்கப்படலையாங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த கல்றை எதுக்கு ஞாபகமா இருக்குது அப்படின்னா, தகப்பனுக்கு விரோதமா போராடினவன், பெற்றோரை மதிக்காதவன், கீழ்ப்படியாதவன், தகப்பனை கொலை செய்ய முயற்சி பண்ணவன், சகோதரனை கொலை செஞ்சவன் அப்படின்னு சொல்லி அதற்கு முன்னுதாரணமாக அந்த கல்றை இருக்குதே தவிர, அவன் நினைச்ச அந்த இது இல்லை. அவனுடைய பெருமைய, அவனுடைய பெயரை தொன்று தொட்டு அதை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சா அது அங்க நடக்கல. ஏன் சீக்கிரத்துல அவன் செத்து போனான்? வேதம் சொல்லுது, தேவனாய் கர்த்தர் கொடுத்த தேசத்துல நாட்கள் நீடித்திருப்பது ஒரு தகப்பனும் தாயும் கணவன் ஓயாது. அங்க கணவனை மறுக்கிறான், சீக்கிரம் இறந்து போனோம் அப்படின்னு சொல்லி அவனை எங்க புதைச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கல்லறையில அவனை புதைச்சிருக்கணும். ஆனா வேதம் வேற மாதிரி சொல்லுது, அவனை காட்டுக்குள்ள ஒரு இடத்துல ஒரு பெரிய குழியில போட்டு கல்களை போட்டு மூடிட்டாங்களாம். இவன் தனக்குன்னு ஒரு பேர் விளங்குறதுக்காக ஒரு கல்லறை ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஆனா அவனுக்கு அங்க பாத்தீங்கன்னா கற்குவியல அங்க ஏற்படுத்துறாங்க. அத வாசிக்கலாம். 17வது வசனம், 2 சாமுவேல் 18:17. அவர்கள் அப்சலோமை எடுத்து அவனை காட்டில் உள்ள பெரிய குழியிலே போட்டு அவன் மேல் மகா பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். இங்க இந்த கல்லறை எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, கிதிரோன் ஆற்றங்கரையில அந்த வேலியில இருக்குது, எருசலேம் பக்கத்துல, எருசலேம்ல இருக்குது. ஆனா இவனை காட்டுக்குள்ள ஒரு இடத்துல புதைச்சாங்க அப்படின்னு சொல்லி அங்க புதைச்சாங்க முடியல, கல்குவியலை ஏற்படுத்தி கல்லை மட்டும் குச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. தனக்குன்னு ஒரு சிங்கிள் ராக்ல ஒரு பெரிய தூணை ஏற்படுத்தி கல்லறை செஞ்சு வச்சிருக்கான். ஆனா அவன் செத்து புதைச்ச இடம் பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல. அப்போ இது நம்மளுக்கு என்னத்த காண்பிக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு பேரை நிலைநிறுத்துவதற்காக எது செஞ்சாலும் சரி, தேவனுக்கு விரோதமா செய்யும் போது தன் பேர் அங்க நிலைக்கப்படுவது இல்லை. இன்னொரு கல்லறை இருக்குது. அந்த கல்லறையும் மறிக்கிறதுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட ஒரு கல்லறை. அரிமத்தியூரான யோசேப்பு அவருடைய கல்லறை. ஆனா அந்த கல்லறையில் அவர் வைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல, இன்னும் வரைக்கும் அவருடைய பேர் அங்க இருக்குது. யாருக்கா வெட்டப்பட்ட கல்லறை? அரிமத்தியூரான யோசேப்புக்கு வெட்டப்பட்ட கல்லறை. யார் உள்ள வைக்கப்பட்டா? கிறிஸ்து உள்ள வைக்கப்பட்டார். அந்த கல்லறையில பாத்தீங்கன்னா ஒருவேளை பணம் எவ்வளவு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது நாற்றம் எடுத்து ஒரு கல்லறையாக அங்க இருக்குது. ஒருவேளை அப்சலோம் வைக்காட்டா கூட அகிரிப்பா வச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆதாரங்கள் இருக்குது. அது ஒரு நாற்றம் எடுத்து ஒரு கல்லறை. ஆனா இந்த கல்லறை எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும்
அது ஓப்பனா திறந்து எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு நல்ல கல்லறையா அங்க இருக்குது. கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணவுடைய கல்லறை எப்படி இருக்குது? தேவனை பின்தொடராத ஒருத்தருடைய கல்லறை எப்படி இருக்குது? நம்ம என்ன பேருக்காக கல்லறைகளை செய்யறோம்? கிறிஸ்துவ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கல்லறையில வைக்கப்பட்டார். அவரும் ஒரு ராஜாவுடைய மகன், கிங் ஆஃப் கிங்ஸ். அவர் இந்த சகோதரனை கொலை செஞ்சவன்ல சகோதரனை காப்பாற்றுவதற்காக வந்தவர். எனக்கும் அவருக்கும் பெரிய வித்தியாசம். சகோதரனுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தவர். பரலோகத்துல யுத்தம் ஏற்படும் போது, கலகம் ஏற்படும் போது, தன்னுடைய பிதாவுக்கு விதமா கலகம் ஏற்படும் போது முன்னாடி நின்று இந்த கலகத்தை ஜெயிச்சவர். வானத்துல யுத்தம் உண்டாயிற்று. மிகவும் சில தூதர்களும் அங்க வெற்றி பெறாங்க. மனிதர்களுக்காக தன்னை தானே ஒப்பு கொடுத்தவர் சாகிறதுக்காக. பிதாவுடைய வார்த்தையை தவறாமல் கீழ்ப்படிஞ்ச அவருடைய பேருக்காக அவர் வேலை செய்யல, பிதாவுக்காக வேலை செய்யணும்னு சொல்லி செஞ்சார். இப்படி கீழ்ப்படுதல் உள்ள கல்லறையத்தான் இன்னைக்கு வரைக்கும் நினைவு கூறுற அளவுக்கு இருக்கு. அவருக்குதான் பூமியில கல்லறை இருந்தாலும் அவர் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் நானும் பேரை நிலநாட்டணும், நாள் நம்முடைய இது இருக்கணும்னு வச்சீங்கன்னா பூமியில கல்லறைக்காக நம்ம போராட வேண்டியதில்லை. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும் போது, கிறிஸ்துவுடைய பரிச்சோர்களை பின்பற்றும் போது, அவர் எப்படி உயிர்த்திருந்து பரலோகத்துக்கு போனாரோ அதே போல நீங்களும் நானும் உயிர்த்திருந்து பரலோகத்துக்கு போக முடியும். ஒருவேளை நம்முடைய கல்லறை பூமியில வைக்கப்பட்டா கூட பரலோகத்துல நம்மளுக்கு ஒரு பெரிய இடம் அங்க கிறிஸ்து கீழ்ப்படுதலுக்கு அங்க எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அவர் கல்லறை திறந்து இருக்குது இன்னைக்கு வரைக்கும். அப்சலோம கல்லறை பேருக்காக வைக்கப்பட்டா கூட பேர் நிலைக்காமல் நீங்கள் நானும் அந்த பேருக்காக இல்லாம கிறிஸ்துவோடு கூட இணைந்து கிறிஸ்துவோடு கூட அங்க பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். அவரை மாதிரியே அவரை அடிச்சவரு அவர் சொல்றாரு, என்ன பின்பற்றி வாங்கன்னு சொல்றாரு. அடிச்சவர்களை பின்பற்றி போவோம். அந்த பருவத்தில் நமக்கு ஒரு பேர் நிலைக்க முடியாது, அந்த ஜீவபுஸ்தகத்துல பேர் நிற்க முடியாது, அந்த புதிய புஸ்தகத்துல பேர் நிற்க முடியாது. நம்ம ஒழிப்போம். தேவன் நம்மளை கொண்டு எடுத்து வராங்க.